ஹலோ வணக்கம் வீவர்ஸ். வடுவடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமா இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுவடியம்மன் சேனலுக்குள்ள போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்து கணவன் விட்டுட்டு போயிட்டாங்க, மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, வேற ஒருத்தரோட தொடர்பு, லவ்வர் விட்டுட்டு போயிட்டாங்க. 7 வருஷம் நான் லவ் பண்ணேன், ஸ்கூல்லேருந்து லவ் பண்றேன், காலேஜ் வரைக்கும் இருந்தது, 8 வருஷம் லவ், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டேன், நான் வந்து விஷமே குடிச்சிட்டேன். இப்படி நிறைய ஃபோன் கால் வருது. லவ்வுக்கு தான் நிறைய ஃபோன் கால் வருது விவஸ். இதை வந்து எப்படி சரி பண்ணலாம்? உடனே இம்மிடியேட்டா, அதாவது 11 நாள் 21 நாளுக்குள்ளேயே இதை வந்து பக்காவா கிளியர் பண்ணிடலாம். அதாவது இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்துல இதை செய்யுங்க. ஒரு மாந்திரியரா இருந்தா இதை குயிக்கா பண்ணலாம். இல்ல மாந்திரியர் இல்லைன்னாலும் தன்னுடைய லவ் மேல தனக்கு நம்பிக்கை இருக்குங்க. அவரு என்னை விட்டுட்டு போனாலும் நான் அவரை நினைச்சிட்டே இருக்கேன். அவர் எனக்கு வேணும். அவர் இல்லாத இந்த உலகத்துல வாழவே முடியாது. நான் சாப்பிடல, தூங்கல, 24 மணி நேரம் அவங்க நினைவாவே தான் இருக்கு. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றவங்க இதை நீங்களே பண்ணலாம். ஒண்ணும் பயம் கிடையாது. முதல்ல விநாயகர் பூஜை, குலதெய்வம் பூஜை, பூஜை, 2வது பித்ரு பூஜை. அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாதம் வச்சு ஒரு நெய்வேத்தியம் மாதிரி பண்ணி தீர்த்தம் விட்டுருங்க. விநாயகருக்கு அருகம்புல் வைங்க. உங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம், கோத்திரம் இதை மட்டும் சொல்லி, நான் வந்து இந்த நாள், அதாவது இந்த வருஷத்தினுடைய தமிழோடைய ஆண்டு சொல்லுங்க, அன்னைக்கு என்ன கிழமையில ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கிழமையினுடைய பேர் சொல்லுங்க. புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி அன்னைக்கு என்ன தினமோ என்ன திதி இருக்கோ அதை சொல்லுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இது வந்து காமதேவருடைய வசியம் பண்ற மந்திரம். பக்காவா வேலை செய்யும். உள்ளது உள்ளபடி நான் போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல. நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிக்கிறாங்க, ஆனா லவ்வால எல்லாத்தையுமே இழக்கிறாங்க, தன்னுடைய உயரியும் தான். அதனால இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வியூவர்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல. இது ரொம்ப, இதாவது பழைய ஓலைச்சுவடியிலேருந்து நம்ம எடுத்தது இந்த மந்திரமும் இந்த யந்திரமும். அதனால இதுல பக்காவா நான் சொல்றது அதை பர்ஃபெக்டா செய்யுங்க. பூஜைக்கு டெய்லி ஆகாரம் வைங்க. இனிப்பு வச்சா கூட போறோம். ஒரு கேசரியோ இல்ல 5 வகை இனிப்பு வைக்கலாம், 3 வகை வைக்கலாம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அவுள் பொரி கடலை சாதாரணமா வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த காமதேவரை மனசுல நினைச்சிட்டு இப்ப நான் சொல்ல போற மந்திரத்தையும் நீங்க சொல்லிட்டு வாங்க. அறிவோம் ஐயும் கிளியும் பவ்வும் தூவும் அனேஷ்க வேர்காமா ஆனந்த காமா, நான் உன்னை வேண்டி நாவினில் அழைக்கிறேன். ஓடிவா காமா உல்லாச காமா, அந்தி காமா சந்தி காமா உச்சி காமா, உருவிலா காமா நான் நினைத்த ஸ்ரீ. ஸ்ரீனா நீங்க பொண்ணை நினைச்சீங்கன்னா ஸ்ரீன்னு பார்த்துக்கோங்க. இல்ல பையனா அந்த பையனோட பேரை சேர்த்துக்கோங்க. 7 அத்துக்கோட்டை இரும்பு செப்பிற் கதிவீர் குள்ளிருந்தாலும் 3 லோகம் பாதாளத்தின் கீழ் இருந்தாலும் எடுத்து முறித்தோடு காமா, இன்னாள் மகள் இன்னாளை. அதாவது இன்னார் மகன் அந்த தாயார் பேரை சொல்லுங்க. யார் வரணுமோ அவங்களுடைய பேரை சொல்லுங்க. அங்க மயக்கி அறிவை கலக்கி உள்ளம் முறுக்கி உள்மத்தாகி அன்னம் அருந்தாமல் ஆடை உடுத்தாமல் தாய் தந்தையரை வேம்பாக்கி தன்னை நினைத்தவர் மேல் மயிலாக காமாவே சங்காட்டி கரித்திடு மேகமாவது மூட்டி முறித்திடு. அவள் பாயிற் படுத்தாலும் பாம்பாய் புரளவே நாய் போல் அலைந்து நரி போல ஓலமிட்டு பேய் போல பிணந்திட பிடரியை பிடித்து இழுத்துவா காமா. ஆ இ உ ஏ ஓ ஐயும் கிளியும் சிவாய நம. எனம சிவ மசிவயன வயநமசி. நமசிவாயத்திலே நடித்து வா காமா, சீக்கிரம் சீக்கிரம் வாக்கு தா, வசீகரன் தா, என் பூஜையை பெற்றுக்கொள், எனது இஷ்டப்படி செய். செல் ஆகாசங்குள்ளே அரண்டு புரண்டு திரண்டு பறந்தோடி வந்து கண்ணிழந்த காராம்பசு போல வந்து இன்னான் காலை கவ்வ கைவசப்படுத்த ஸ்வாகா. இதுதான் மந்திரம். அதாவது வந்து இது வந்து ஒரு எந்திரத்துல எழுதிக்கலாம். ஒரு எந்திரத்துல வந்து எனக்கு அந்த யார் விட்டுட்டு போனாங்களோ பொண்ணோ பையனோ, அந்த இப்ப நான் எந்திரம் கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த எந்திரத்துக்கு நடுவுல க்ளீம் அப்படின்ற பீஜாட்சர மந்திரத்தை எழுதுங்க. அதுல எழுதிட்டு பையன் விட்டுட்டு போனான்னா பையன் போட்டோ, பொண்ணு விட்டுட்டு போனா பொண்ணோட போட்டோ வைங்க. அந்த போட்டோ வச்சாலும் பரவாயில்ல, இல்ல நான் ஒரு மாந்திரிகனா பாவை பண்ணி வைங்க. சென்டர்ல விபூதியிலையும் வரையலாம். இது கீழே தாம்பாளம் வச்சுட்டு விபூதியிலையும் வரையலாம். இந்த எந்திரம் வரைஞ்சிட்டு முதல்ல விபூதி எல்லாம் வச்சிடுங்க. வச்சுட்டு இந்த ஆண் உருவம் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் வலது கண்டத்துல வந்து நேரா ஐயும் அப்படின்ற அந்த பீஜாட்சர மந்திரத்தை எழுதுங்க.
இப்ப நான் சொன்னதை எதுல எழுதலாம்னா அந்த போட்டோல ஒரு ரெட் கலர் பெனால எழுதலாம், இல்ல விபூதியை தொட்டும் எழுதலாம். இடது கண்டத்துல நேர் வந்து கிளியும் அப்படின்னு எழுதுங்க. வலது தொடையில மவ்வும் எழுதுங்க. இடது தொடையில வந்து சவ்வும் எழுதுங்க. நெற்றியில அகாண்டத்துல ஈ, உந்தியில் வந்து ஊ, இந்த மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு இந்த பூஜைக்கு 3000 உரு கொடுங்க. முதல்ல கொடுக்கும்போது 3000 கொடுங்க. அதுக்கப்புறம் 1008 108 சொல்லிட்டு வாங்க. மல்லிகைப்பூ, இந்த மாதிரி சென்ட் வகை மல்லிப்பூ, ரோஜாப்பூ, வாசனை உள்ள திரவியங்கள் சென்ட் எல்லாம் கூட இந்த சக்கரத்துக்கு மேல அந்த போட்டோ மேல விடுங்க. விட்டுட்டு விபூதியும் கொஞ்சம் ஒரு பந்தனம் மாதிரி தூவி விட்டுங்க. இவங்க வந்து என்னை தேடி எனக்கு வசமாக வேணும் அப்படின்னு சொல்லி, எனக்கு வசமாகணும்னு சொல்லி அவங்க கூட வாழ்ந்த நாட்கள் சந்தோஷமா இருந்தது, அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான வைப் வச்சு நீங்க சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட அவங்க 3 நாளைக்குள்ளேயே வந்து வசமாவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான எந்திரமும் மந்திரமும் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வியூவர்ஸ். ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.